Today we'll be completing trial balance, the next topic. என்ன பொறுத்த வரைக்கும் one day one topic. சில நாள்ல ஒரு டாபிக் 2 நாள் போகும். வெரி பிக் டாபிக்கா இருந்தா 3 நாள் வரைக்கும் போகலாம். ஓகேவா? So I hope that அந்த இதுமா okay, right. Yes, online. Are you ready? I hope yes, sir. Yes, sir. Sir, we'll be start doing trial balance. One of the most easiest topic. ஒரு 5 mark to 7 mark examல கேட்க வாய்ப்பு இருக்கு trial balance. Total எத்தனை illustration இருக்குன்னு சொல்லுங்க. 5 illustrations. All the 5 will be completing today. Okay வா? Yes, sir. நானே சால்வ் பண்ணுவேன் எல்லா 5 illustrationையும். நீ என் கூட சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ரொம்ப ஈஸியான சாப்டர். நீ சொல்லு அசெட்னாலே என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். லைபிலிட்டினா கிரெடிட் பேலன்ஸ். எக்ஸ்பென்ஸ்னா டெபிட் பேலன்ஸ். இன்கம்னா ப்ராஃபிட்னா கிரெடிட் பேலன்ஸ். லாஸ்னா okay, right. Given below is the ledger extract relating to business of X and Co. as on 31st March. You are required to prepare the trial balance by total amount method. Ledger கொடுத்திருக்காங்க. Ledger balance பேஸ் பண்ணி நம்ம சார் ட்ரையல் பேலன்ஸ் போடணும். நேதா நம்ம லெட்ஜர் படிச்சோம் இல்லையா? வா. கேஷ் அக்கவுண்ட் பாரு. கேஷ் அக்கவுண்ட்னா அசெட்டா லைபிலிட்டியா? அதனால தான் சார் டு பேலன்ஸ் ப்ரோடவுன் வச்சு ஆரம்பிக்கணும். ஆனா இப்பதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறதுனால இவ்வளோ கேஷ் வந்திருக்கு 35,000. ஹவு மச்? 500. 35,500 வந்து இந்த கிரெடிட் சைடில் இருக்கிறது எல்லாமே பே பண்ணியிருப்பாங்க. கிரெடிட் சைடு ஆஃப் த கேஷ் அக்கவுண்ட் ஷோஸ் த பேமெண்ட்ஸ். கரெக்டா? அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஹவு மச்? 7,000. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. சார் ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ருபீஸ்? 3,000. பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 3,000. சேலரிஸ்னா எக்ஸ்பென்சஸா இன்கமா? எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ சார் சேலரி பே பண்ணியிருக்காங்க? 2,500. பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,500. ஷாம் அக்கவுண்ட் ஷாம் கிட்ட இருந்து பை பர்ச்சேசஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஷாம் டெட்டாரா கிரெடிட்டாரா? கிரெடிட்டார். எவ்வளோ ருபீஸ் கிரெடிட்டார்? அந்த 25,000ல 21,000 கேஷ் பே பண்ணிட்டாங்க. 500 ருபீஸ் ஒரு குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ இன்னும் பே பண்ணணும்? சூப்பர் சார். பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்னா எக்ஸ்பென்சஸா இன்கமா? எக்ஸ்பென்சஸ். கேஷ் பர்ச்சேசஸ் 1,000. 25,000 rupees credit purchases. By balance carry down total purchases 26,000. Purchase return account. Purchase return account expenses are income. Income. Actually அது income கிடையாது. But income மாதிரி. ஏன்னா purchases expenses na purchase return is income. So by sundries as per purchase return book 500. To balance carry down 500. Ram's account. To credit sale. அப்ப ராமுக்கு நீ credit sale பண்ணியிருக்கேனா ராம் யாரு? டெட்டார். அதில் 100 ருபீஸ் ஒரு குட்ஸ் வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாரு. 25,000 ருபீஸ் கேஷ் கொடுத்துட்டாங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ தரணும்? 4,000. சேல்ஸ் அக்கவுண்ட். சேல்ஸ் இஸ் ஏ இன்கம். பை கேஷ் சேல்ஸ். எவ்வளோ கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு? 500. பை சார் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ ருபீஸ்? 30,000. டோட்டல் சேல்ஸ் 30,000. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் இன்கமா எக்ஸ்பென்சஸா? ஆக்சுவலா எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஆனா சேல்ஸ் இன்கம்ங்கிறதுனால அதோட ஆப்போசிட் தான் என்ன அக்கவுண்ட்? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். சார் டு சண்ட்ரீஸ் ஆஸ் பர் சேல்ஸ் ரிட்டர்ன் ஹவு மச் மேன்? 100. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் இஸ் 100. கேபிட்டல் அக்கவுண்ட் அசெட்டா லைபிலிட்டியா? லைபிலிட்டி. அதனால தான் பை கேஷ் அக்கவுண்ட் 10,000. டு கேஷ் அக்கவுண்ட்னா டிராயிங்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க. டு பேலன்ஸ் கேரி டவுன் 9,500. அப்ப நான் உனக்கு இத்தனை நேரம் என்ன சொல்லி கொடுத்தேன்னா எப்படி ஒரு டெட் ஒரு லெட்ஜரை அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். டெட்டார் லெட்ஜர்னா எப்படி இருக்கும்? கிரெடிட்டார் லெட்ஜர்னா எப்படி இருக்கும்? கேபிட்டல் அக்கவுண்ட்னா எப்படி இருக்கும்? அசெட் அக்கவுண்ட்னா எப்படி இருக்கும்? கேஷ் அக்கவுண்ட்னா எப்படி இருக்கும்? உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? இப்போ நீ என்ன போட போறேன்னா சார் ட்ரையல் பேலன்ஸ் போட போற. என்னது? ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல் மெத்தட்ல போட போற. என்ன மெத்தட்ல? டோட்டல் மெத்தட்லனா ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் என்ன அக்கவுண்ட்? கேஷ் அக்கவுண்ட்.
நேரா கேஷ் அக்கவுண்ட்ல போ. கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல டோட்டல் எவ்வளவு இருக்குன்னு பாரு. டெபிட் சைடுல டோட்டல் எவ்வளவு இருக்குன்னு பாரு. 35,500. அப்ப கேஷ் அக்கவுண்டோட டெபிட் சைடுல 35,500. கிரெடிட் சைடுல இந்த பை பேலன்ஸ் கேரி டவுன் விட்டுரு. பேலன்ஸ் பண்ணலே நினைச்சுக்கோ. பேலன்ஸ் பண்ணலே நினைச்சுக்கோ. ஹலோ சார் அப்படின்னா கிரெடிட் சைடு கால்குலேட்டர் டோட்டல் போடு. 3,000 plus 2,500 plus 21,000 plus 1,000 plus 500 comes to. அப்ப கிரெடிட் சைடு டோட்டல் 28,000. அப்போ உன்னோட ட்ரையல் பேலன்ஸ்ல இது என்ன மெத்தடுங்கிறதுனால, டோட்டல் மெத்தடுங்கிறதுனால பேலன்ஸ் பண்ண கூடாது. பேலன்ஸ் பண்ணாம டெபிட் சைடோட டோட்டல் கிரெடிட் சைடோட டோட்டல் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 35,500 சார் டெபிட் சைடு டோட்டல் அண்ட் 28,000 கிரெடிட் சைடு டோட்டல். ரைட்டா? அப்ப எவ்வளவு டெபிட் பண்ணிருக்க? 35,500. எவ்வளவு கிரெடிட் பண்ணிருக்க? எக்ஸ்ட்ரா டெபிட்டா எக்ஸ்ட்ரா கிரெடிட்டா? எக்ஸ்ட்ரா டெபிட். எவ்வளோ? 35,500 மைனஸ் 28,000 எவ்வளோ? 7,500 is the extra debit. எஸ் சார். அதுதான் உனக்கு இந்த லெட்ஜர்ல பை பேலன்ஸ் என்னன்னு வருது? கேரி டவுன் 7,500 வருது. அப்போ பை ரெக்கார்டிங் த டெபிட் சைட் டோட்டல் அண்ட் பை ரெக்கார்டிங் த கிரெடிட் சைட் டோட்டல் ஆட்டோமேட்டிக்கா பை பேலன்ஸ் கேரி டவுன் புக் ஆயிடுது. இதுதான் என்ன மெத்தட்? டோட்டல் மெத்தட். ஈஸி. இப்போ வா ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் சார். ஃபர்னிச்சர் அப்ப டோட்டல் மெத்தட்ல பேலன்ஸ் பண்ண கூடாது. ரூல் சொல்லு. டோட்டல் மெத்தட்ல பேலன்ஸ் பண்ண அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்ல ட்ரையல் பேலன்ஸ்ல எந்த சைடுல மட்டும் தான் எழுதுவேன்? டெபிட் சைடுல மட்டும் தான் எழுதுவேன். எவ்வளவு ருபீஸ்? 3,000. கிரெடிட் சைடுல எதுவும் எழுத? அப்ப நீ நேரா ட்ரையல் பேலன்ஸ்ல போய் பாரு. ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் பாரு. த ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் 3,000. டோட்டல் கிரெடிட் புட்டே டேஷ் எதுவும் வராது. டோட்டல் கிரெடிட் புட்டே டேஷ் எதுவுமே வராது. அப்ரிஷியேட் பண்றேன். ஈஸி தானே டோட்டல் மெத்தட். லெட்ஜரோட டோட்டல் எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் ஒன். அடுத்த லெட்ஜர் யாரு? டக்கு டக்குன்னு சொல்லணும். அடுத்த லெட்ஜர் யாரு? சாலரிஸ் அக்கவுண்ட். சாலரிஸ் அக்கவுண்ட் ஏய் நம்ம பேலன்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஸோ லெட்ஜர் பேலன்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப சாலரிஸ் அக்கவுண்ட் எவ்வளோ டோட்டல்? 2,500. அப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல சாலரி அக்கவுண்ட் சாலரி எக்ஸ்பென்ஸா இன்கமா? டெபிட் சைடுல 2,500. கிரெடிட் சைடு புட்டே சொல்லு டேஷ். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த லெட்ஜர் யாரு? ஷாம் அக்கவுண்ட். ஷாம் டெட்டாரா கிரெடிட்டாரா? கிரெடிட்டார். கிரெடிட்டாருக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். டெட்டாருக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும்? டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அப்ப கிரெடிட் சைடு பாரு. கிரெடிட் சைடுல 25,000 இருக்கு. பேலன்ஸ் பண்ண கூடாது அப்படின்னா 21,500 டோட்டல் கம்ஸ் டு 21,000. அப்ப ஷாம் அக்கவுண்ட்னு சொல்லி சார் கிரெடிட் சைடுல 25,000 டெபிட் சைடுல 21,500. கம்ஃபர்டபுளா? நெக்ஸ்ட் ஒன் குவாராஜா. நெக்ஸ்ட் ஒன் சார் what is the next ledger? Purchase account. Purchase accountல total purchase எவ்வளவு வருது? 26,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் எழுதலாமா எழுதக்கூடாதா? அப்போ ட்ரையல் பேலன்ஸ்ல பர்ச்சேஸ் அக்கவுண்ட் சொல்லி எந்த காலத்துல? டெபிட் காலத்துல எவ்வளவு ருபீஸ் எழுது? 26,000. கம்ஃபர்டபுளா? நெக்ஸ்ட் ஒன் சார். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் சார்? தென் என்ன அக்கவுண்ட்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். சொல்லு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் ஜெனரலா என்ன பேலன்ஸா இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸா இருக்குமா டெபிட் பேலன்ஸா இருக்குமா? கிரெடிட் பேலன்ஸா இருக்கும். அப்போ பை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளவு ருபீஸ்? 500. பேலன்ஸ் பண்ண கூடாது. அப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் சொல்லி கிரெடிட் சைடுல 500. கம்ஃபர்டபுளா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் லெட்ஜர். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் முடிச்சா நெக்ஸ்ட் லெட்ஜர் யாரு? ராம் அக்கவுண்ட். ராம் யாரு? டெட்டாரா கிரெடிட்டாரா? டெட்டார். எவ்வளவு ருபீஸ் டெபிட் டோட்டல்? 30,000. இத பேலன்ஸ் பண்ண கூடாது. அப்ப கிரெடிட் சைடு டோட்டல் அப்படின்னா ராம் அக்கவுண்ட் சொல்லி டெபிட் சைடுல 30,000. ராம் அக்கவுண்ட் சொல்லி கிரெடிட் காலத்துல 25,100. Are you really with me? 30,000 and 25,100. Next ledger ku va. What is the next ledger? Sales account. Sales is an income or expense? Income. Balance பண்ண கூடாது. அப்ப டோட்டல் எவ்வளவு வருது? 30,500. அப்ப சேல்ஸ் அக்கவுண்ட் சொல்லி கிரெடிட் காலத்துல 30,500. எங்க கூட இருக்கியா?
Next one, what is the next ledger? Sales return. Generally sales return என்ன பேலன்ஸா இருக்கும்? டெபிட் பேலன்ஸா இருக்கும். அப்போ நம்ம டோட்டல் மெத்தட்ல பேலன்ஸ் பண்ண கூடாது. தட் மீன்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லி டெபிட் காலத்துல எவ்வளவு ரூபீஸ்? 100. That's what 100. எங்க கூட இருக்கியாப்பா? The next one sir, the last one sir, capital account. Generally capital account என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அதுல 10,000 rupees கிரெடிட் சைடுல இருக்கு, பேலன்ஸ் இல்லாம வித்ட்ராவல் எவ்வளவு இருக்கு? அப்ப கேபிட்டல்னு சொல்லி கிரெடிட் காலத்துல 10,000, டெபிட் காலத்துல 500, total 1,19,100. trial balance got tallied. அப்ப what is the rule? What is the first method of preparation of trial balance? What method? Balance method. என்ன மெத்தட்? பேலன்ஸ் மெத்தட்ல டோட்டல் மெத்தட். நம்ம டோட்டல் மெத்தட்ல பேலன்ஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் எது? டோட்டல் மெத்தட். டெபிட் சைடோட டோட்டல் ஃபுல்லா எடுத்து டெபிட் காலத்துல எழுதணும், கிரெடிட் சைடோட டோட்டல் ஃபுல்லா எடுத்து கிரெடிட் காலத்துல எழுதணும். ஆட்டோமேட்டிக்கா நெட் டெபிட்டோ இல்ல நெட் கிரெடிட்டோ கிடைச்சிடும். கரெக்டா? அப்படி நெட் டெபிட்டோ நெட் கிரெடிட்டோ கிடைச்சிச்சுன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அங்க என்ன நடக்குதுன்னா அதுக்குள்ள ஐதர் பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்துருது இல்லைன்னா டு பேலன்ஸ் கேரி டவுன் வந்துருது. இப்போ நீ பார்த்தேன்னா கேஷ் அக்கௌண்ட்டை 35,500 டெபிட் பண்ணியிருக்கேன்னா 28,000 கிரெடிட் பண்ணியிருக்கியா? அப்போ டெபிட் அதிகமா இருக்கா கிரெடிட் அதிகமா இருக்கா? டெபிட் அதிகமா இருக்கு. எவ்வளோ ருபீஸ் டெபிட் அதிகமா இருக்கு? இததான் நீ அந்த கேஷ் அக்கவுண்ட்ல டெபிட் அதிகமா இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் 7,500 போட்டிருக்க. ரைட்டா? நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் பாரு. ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்ல கிரெடிட்ல எதுவுமே இல்லை. அப்ப டெபிட் அதிகமா இருக்கா கிரெடிட் அதிகமா இருக்கா? டெபிட் அதிகமா இருக்கு. அதனால தான் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் பண்றதுக்காக பை பேலன்ஸ் கேரி டவுன் 3,000 rupees போட்டிருக்க. கம்ஃபர்டபுளா? சார் salary அக்கவுண்ட்ல டெபிட் அதிகமா இருக்கா கிரெடிட் அதிகமா இருக்கா? அதனால தான் salary அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி 2,500 rupees போட்டிருக்க. ரைட்டா? ஷாம் அக்கவுண்ட்ல என்னவும் இருக்கு என்னவும் இருக்கு, கிரெடிட்டும் இருக்கு. எந்த சைடு அதிகமா இருக்கு? கிரெடிட் சைடு. ஏன்னா ஒரு கிரெடிட்டார்னா கிரெடிட் சைடு அதிகமா தான் இருக்கும். ரைட்டா? அதனால தான் டெபிட் சைடுல டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு நீ போட்டிருக்க. ரைட்டா? அப்ப the first method to prepare the trial balance is the total method. என்ன மெத்தட்? In that we will be recording the total of the debit side of the trial balance and total of the credit side of the trial balance. Right? Automatically in the trial balance the net balance will be adjusted. Clarity? With this, out of 5 questions we have completed, sir, question number 1. I'm moving to the next method, man. Balance method. What method? Simple. டோட்டல் பார்க்காதே. யார பாரு? ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் லெட்ஜர் கேஷ் அக்கவுண்ட் இருந்துச்சு. கேஷ் அக்கவுண்ட்ல எவ்வளவு டோட்டல் டெபிட்? கேஷ் அக்கவுண்டோட டோட்டல் டெபிட் 35,500. டோட்டல் கிரெடிட் எவ்வளவு? பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு போட்ட? அப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் காலத்துல கேஷ் 7,500. ஈஸி. இங்க நான் டோட்டலை பார்க்கல, யார பார்க்கறேன்? அடுத்த லெட்ஜருக்கு வா. அப்ப அந்த இது முடிஞ்சுச்சுனா கேஷ் அக்கவுண்ட் முடிஞ்சுச்சுனா அடுத்து ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3,000 இருக்கு. எப்படி எழுதுவ ட்ரையல் பேலன்ஸ்ல? ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைடு இல்ல டெபிட் காலம். டெபிட் காலத்துல ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் சொல்லி எவ்வளவு எழுதுவ? 3,000. இங்க பாரு, ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் சொல்லி 3,000. இப்படி நீ பேலன்ஸை எழுதுனா அதுதான் என்ன மெத்தட்? டோட்டலை எழுதுனா அதுதான் என்ன மெத்தட்? கம்ஃபர்டபிள் சார்? நெக்ஸ்ட் ஒன் சார். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்த லெட்ஜர் எது? salary சார். அப்ப எப்படி எழுதுவ? salary போஸ்ட் பண்ணுவேன். ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் காலத்துல சாலரிஸ்னு சொல்லி பாரு சார். ட்ரையல் பேலன்ஸ்ல சாலரிஸ்னு சொல்லி டெபிட் காலத்துல 2,500. ரைட்டா? இது மாதிரி ஒரு லெட்ஜரா எனக்கு சொல்லு, என்ன ஹெல்ப் பண்ணு. salary முடிச்ச அடுத்து யார் சார்? ஷாம் அக்கவுண்ட். ஷாம் அக்கவுண்டோட நீ டோட்டல் பார்க்க மாட்ட. டு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு ரூபீஸ் இருக்கு? 3,500. ரைட் சார்? இப்போ எப்படி எழுதுவ ட்ரையல் பேலன்ஸ்ல? ட்ரையல் பேலன்ஸ்ல கிரெடிட் காலத்துல ஷாம் அக்கவுண்ட் சொல்லி 3,500. இங்க பாரு, ட்ரையல் பேலன்ஸ்ல கிரெடிட் காலத்துல ஷாம் அக்கவுண்ட் சொல்லி 3,500. என்ஜாய் பண்றியா? அப்ப டோட்டல் எழுதுனா
டோட்டல் மெத்தட். பேலன்ஸை மட்டும் எழுதுனா that's it man. அடுத்த லெட்ஜர். சார் இப்போ ஷாம் முடிச்ச அடுத்த ஆள் யாரு? பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸோட பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ வருது? 26,000. எப்படி எழுதுவேன்? ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் பர்ச்சேசஸ்னு சொல்லி 26,000 ரைட்டா? அடுத்தது வா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் ஜென்ரலாக என்ன பேலன்ஸாக இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். எப்படி ட்ரையல் பேலன்ஸில் எழுதுவேன்? ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் காலத்தில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லி, அப்போ பர்ச்சேசஸ் ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் வரணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் காலத்தில் வரணும் ரைட்டா? அழகா? வா இப்போ மேட்ருக்கு வா. அடுத்தது பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ராம் அக்கவுண்ட். சார் ராம் அக்கவுண்ட், ராம் டெட்டாரா கிரெடிட்டாரா? டெட்டார். அதனால தான் டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, அதனால தான் பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டிருக்கோம். அப்போ எப்படி எழுதுவேன்? ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் ராம் அக்கவுண்ட்னு சொல்லி 4,000 பாரு. ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் ராம் அக்கவுண்ட்னு சொல்லி 4,900. ஈஸியா உனக்கு? எஸ் சார் நோ சார் சொல்லு. சேல்ஸ் அக்கவுண்ட் ஜென்ரலாக என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். எவ்வளோ பேலன்ஸ் கேரி டவுன்? 30,000. எப்படி வரணும்? ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் காலத்தில் சேல்ஸ்னு சொல்லி 30,000 பாரு, சேல்ஸ்னு சொல்லி 30,500. ஈஸியா? நெக்ஸ்ட் லெட்ஜர். வாட் இஸ் நெக்ஸ்ட் லெட்ஜர்? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். ஜென்ரலாக சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் என்ன பேலன்ஸாக இருக்கும்? டெபிட் பேலன்ஸாக இருக்கும். அதான் 100 rupees. எப்படி வரணும்? ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லி 100 rupees. கம்ஃபர்டபுளா? பாருதா, ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லி 100 rupees. த நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல். சார் கேபிட்டல், கேபிட்டல் ஜென்ரலாக என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ்னா சார் இங்கே பாரு, அதனால தான் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஏன்னா கிரெடிட் சைடு அதிகமானால் தான் டெபிட் சைடில் பேலன்ஸ் வரும் இல்லையா? அப்போ எப்படி? ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் காலத்தில் கேபிட்டல் அக்கவுண்ட் சொல்லி 9,500 ரைட்டா? இப்போ நீ எல்லா டெபிட் பேலன்ஸையும் ஆட் பண்ணணும், எல்லா கிரெடிட் பேலன்ஸையும் ஆட் பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸ் will be tallied. So what is the first method of preparation of trial balance? Total method. What is the second method of preparing trial balance? Balance method. இப்போ மூணாவது total and balance method. என்னது and என்ன? நான் ஒரு டெபிட் கிரெடிட்ல டோட்டலும் போடுவேன், இன்னொன்னுல பேலன்ஸையும் போடுவேன். ஒரே ட்ரையல் பேலன்ஸ்ல லூசு மாதிரி எல்லாத்தையும் காட்டுவேன். அதான் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். கம்ஃபர்டபுள்? ஈஸி. டோட்டல் மெத்தட் ஈஸி, balance method easy. Once you know total method and balance method, total and balance method is one and the same. So I will be solving, sir, question number 3 after you complete question number 1 and question number 2. We'll give you 10 minutes of time. Those who are in online also you do. Then I will be starting with the question number 3. Yes, fine. So there are 3 ways in which we can prepare the trial balance. மூணு விதமா நம்ம trial balance prepare பண்ணலாம். ஒன்னு total method, ரெண்டாவது balance method, மூணாவது total and balance method. Total and balance methodனா ஒரே trial balance. நம்ம போட்ட அதே question தான் பாரு. cash account சொல்லி debit மட்டும் எழுதி இருக்காங்க, credit எழுதல. அப்ப அது என்ன மெத்தட்? debit இவ்வளோ credit இவ்வளோ. அப்போ அவ்வளோதான். 4 காலம் போடுவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதுவாங்க. இந்தியாவில் இதை யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. இந்தியாவில் நம்ம பேலன்ஸ் மெத்தட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். பேலன்ஸ் மெத்தட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் மெத்தட். பேலன்ஸ் மெத்தட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் மெத்தட். Shall I proceed? Now I am going to illustration number 3. From the following ledger balance, prepare a trial balance of Anuradha Traders as the 31st March. நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்தியாவிலே யாராலையும் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. வேணா பார்த்துக்கோ. கேபிட்டல் அசெட்டா, லைபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பென்ஸா, ப்ராஃபிட் லாஸா? அப்போ என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸோட கிரெடிட் காலத்தில் வரணும். கரெக்டா? சேல்ஸ் இன்கம் என்ன பேலன்ஸ்? அவ்வளோதான். பர்ச்சேசஸ் என்ன பேலன்ஸ்? That's it man. Sales return debit balance. Super. Discount allowed debit balance. Expenses debit balance. Trade receivable debit balance. Ena asset illa? Yes sir. Trade payable credit balance. Ena liability illa? Investment
டெபிட் பேலன்ஸ் ஏன்னா அசெட். கேஷ் அட் பேங்க் ஹேண்ட் இன் ஹேண்ட், டெபிட் பேலன்ஸ் ஏன்னா அசெட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், கிரெடிட் பேலன்ஸ் ஏன்னா இன்கம். இன்சூரன்ஸ் பெய்டு, டெபிட் பேலன்ஸ் ஏன்னா எக்ஸ்பென்சஸ். தட்ஸ் இட் மேன். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் அனுராதா ட்ரேடர்ஸ் பாரு. பர்டிகுலர்ஸ் டெபிட் பேலன்ஸ் இருக்கிறது. பர்ச்சேசஸ் டெபிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் பேலன்ஸ், டிஸ்கவுண்ட் அலவுட் டெபிட் பேலன்ஸ், எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ், ட்ரேட் ரிசீவபிள் டெபிட் பேலன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெபிட் பேலன்ஸ், கேஷ் அட் பேங்க் அண்ட் இன் ஹேண்ட் டெபிட் பேலன்ஸ், இன்சூரன்ஸ் பெய்ட் டெபிட் பேலன்ஸ். டோட்டல் 2,92,500. கம்ஃபர்டபுள். இந்த சைடில் கிரெடிட் பேலன்ஸ், கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ் கிரெடிட் பேலன்ஸ், ட்ரேட் பேயபிள் கிரெடிட் பேலன்ஸ், interest received on investment credit balance, total 2,92,500. so எல்லா அசெட்டுமே என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். எல்லா லைபிலிட்டியுமே என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். எல்லா எக்ஸ்பென்ஸுமே என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். எல்லா இன்கமுமே என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். சார் எல்லா லாஸுமே, எல்லா கெயினுமே கிரெடிட் பேலன்ஸ். அசெட் இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணணும்? அசெட் டிக்ரீஸ் ஆனா என்ன பண்ணணும்? லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆனா என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் டிக்ரீஸ் ஆனா கிரெடிட் பண்ணணும். லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட் பண்ணணும். இன்கம் டிக்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணணும். லைக் தட். திஸ் இஸ் a basic golden rules. if you are thorough with this, my dear lovable students, accounts done. நீ ஜேர்னல் என்ட்ரியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கியோ அந்த அளவுக்கு நீ அக்கவுண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்ப. பாரு, ஜேர்னல் உனக்கு லெட்ஜருக்கு எடுத்துட்டு போச்சு, லெட்ஜர் உனக்கு ட்ரையல் பேலன்ஸுக்கு எடுத்துட்டு போகுது. அழகா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். with this illustration number 3 comes to an. So you have to solve illustration number 3, then I will solve illustration number 4 and we'll be solving illustration number 5. Quickly complete even online also. I hope that you are doing online also. Do along with me, then you will get writing practice, my dear lovable students. Completed, ah? Mudichiya? Super. Shall I do illustration number 4? Vanga. Sir, one of your clients, Mrs. Singhania, has asked you to finalize his accounts for the year ended 31st March. Till date, he himself has recorded the transaction in the books of accounts. As a basis for audit, Mr. Singhania furnishes you with the following statement. Singhania's capital credit balance. Kandipa. Capital na enna balance da? Credit balance da. Right. Singhania's drawings enna balance? Debit balance. Good boy. Correcta. Debit balance da எழுதியிருக்கார். Leasehold premise na asset enna balance? Correcta. Debit side la da எழுதியிருக்கார். Sales credit balance. Correcta. Credit side la da எழுதியிருக்கார். Due from customer. Customer கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டி இருக்கு அப்படினா sundry debtor. அது என்ன பேலன்ஸ்? ஆனா என்ன சைடுல எழுதி இருக்காரு? so it is wrong. அப்ப நம்ம இந்த 530 கரெக்டான ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன சைடுல எழுதணும்? டெபிட் சைடுல. நெக்ஸ்ட் ஒன் சார், பர்ச்சேசஸ் என்ன பேலன்ஸ்? கரெக்டா தான் டெபிட் பேலன்ஸ் தான் எழுதி இருக்காரு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பேலன்ஸ்? ஆனா எந்த காலத்துல எழுதி இருக்காரு? அப்ப நம்ம இதை எடுத்துட்டு போய் எங்க எழுதணும்? கிரெடிட்ல எழுதணும். சார், லோன் ஃப்ரம் பேங்க். பேங்க் கிட்ட இருந்து லோன் எடுத்திருக்கீங்க. பேங்க் கிட்ட லோன் எடுத்தா இட்ஸ் ஏ லைபிலிட்டி. லைபிலிட்டி என்ன பேலன்ஸ்? கரெக்டா கிரெடிட் காலத்துல தான் எழுதி இருக்காங்க. ட்ரேட் பேயபிள் என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். ஆனா டெபிட் காலத்துல எழுதி இருக்காங்க. இது எந்த காலத்துல எடுத்துட்டு போணும்? ரைட் மேன். சார், ட்ரேட் பேயபிள் லோன் ஃப்ரம் பேங்க் இஸ் ரைட் சார். ட்ரேட் பேயபிள் இஸ் ராங் சார். கரெக்டா? ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ்னா கரெக்டா டெபிட் சைடுல எழுதி இருக்காங்க சார். கேஷ் அட் பேங்க் டெபிட் பேலன்ஸ் கரெக்டா டெபிட் காலத்துல எழுதி இருக்காங்க சார். பில்ஸ் பேயபிள் இட்ஸ் a liability சார். பில்ஸ் பேயபிள் அது கிரெடிட் சைடுல போகணும் சார். so bills payable is wrong. salaries and wages கரெக்டா தான் சார் எழுதி இருக்காங்க. inventory opening stock is a asset, so debit balance. அப்ப இது இந்த சைடு வரணும் சார். 264 ரைட்டா? rent and taxes டெபிட் பேலன்ஸ் கரெக்டா தான் எழுதி இருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் பேலன்ஸ். ஆனா எந்த சைடுல எழுதி இருக்காங்க? 98 rupees இருந்தும் கூட ட்ரையல் பேலன்ஸ் டேலியே இருக்கு பாரு. ஆனா தப்பா டேலியே இருக்கு. கரெக்டா?
The closing inventory as on 31st March was valued at 574. Closing stock 574 rupees கொடுத்திருக்காங்க. Closing stock trial balance உள்ள வராது. Closing stock trial balance உள்ள வராது. ஏன்னா closing stock எங்க இருக்குன்னா பாத்துக்கோ, opening stock plus purchases plus என்ன, இது ரெண்டும் சேர்த்ததான் COGAS, cost of goods available for sale. இது ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கும்? ட்ரையல் பேலன்ஸுக்குள்ள இருக்கும். இது ரெண்டுமே இதுல இருந்து நீ பொருளை விக்கிற பாரு, சேல்ஸ், அதுவுமே எங்க இருக்கும்? பேலன்ஸ் தான் என்ன, ஸ்டாக். அப்போ இந்த எல்லா ஃபிகர்ஸுமே எந்த பேலன்ஸ்க்குள்ள இருக்குனா ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் ஸ்டாக்கும் ட்ரையல் பேலன்ஸுக்குள்ள இருக்குன்னு தான் மீனிங். அதனால தனியா திருப்பி எடுத்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய, அதனால தான் க்ளோசிங் ஸ்டாக் எதுக்குள்ள வராதுனா ட்ரையல் பேலன்ஸுக்குள்ள வராது. அழகு. ஸோ சார் க்ளோசிங் இன்வென்டரி as on 31st March was valued at sir 574. Mr. Singhania claims that he has recorded every transaction correctly. தப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு every transaction correctly. ஆமா. As a trial balance is tallied. Trial balance tally ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு என்ன இல்லை, அவசியம் இல்லை. Check the accuracy of the above trial balance. தப்பு, trial balance தப்பு. So corrected trial balance of Mr. Singhania. Zingania's capital என்ன balance? Zingania's drawing என்ன balance? Leasehold premises என்ன balance? Sales என்ன balance? Credit balance. Due from customer. Due from customer na debtor, receivable ஆர் என்ன balance? ஆனா அவங்க எந்த சைடுல எழுதி இருந்தாங்க? கிரெடிட் சைடில் எழுதிறாங்க, கிரெடிட் பேலன்ஸாக எழுதியிருந்தாங்க. தப்பு, நம்ம கரெக்டாக எடுத்து எழுதிட்டோம். ரைட்டா? பர்ச்சேசஸ் என்ன பேலன்ஸ்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பேலன்ஸ்? ஆனால் அவங்க எங்கே எழுதியிருந்தாங்க? டெபிட்டில் எழுதியிருந்தாங்க. நம்ம கரெக்டாக கிரெடிட் காலத்தில் எழுதிட்டோம். ரைட்டா? லோன் ஃப்ரம் பேங்க் என்ன பேலன்ஸ்? ட்ரேட் பேயபிள் என்ன பேலன்ஸ்? ஆனால் அவங்க டெபிட்டில் எழுதியிருந்தாங்க. ட்ரேட் பேயபிளை நம்ம கரெக்டாக எந்த காலத்தில் எழுதிட்டோம்? ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் என்ன பேலன்ஸ்? கேஷ் அட் பேங்க் என்ன பேலன்ஸ்? பில்ஸ் பேயபிள் என்ன பேலன்ஸ்? ஆனா அவங்க டெபிட்ல எழுதினாங்க, நம்ம கரெக்டா அதை எடுத்து கிரெடிட்ல எழுதிட்டோம். சாலரிஸ் அண்ட் வேஜஸ் என்ன பேலன்ஸ்? இன்வென்டரி ஸ்டாக் என்ன பேலன்ஸ்? ஆனா அவங்க கிரெடிட்ல எழுதி இருந்தாங்க, நம்ம கரெக்டா அதை டெபிட் சைடுல எழுதிட்டோம். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆனா அவங்க கிரெடிட்ல எழுதி இருந்தாங்க, நம்ம அதை கரெக்டா டெபிட் பண்ணிட்டோம். 5454 5454. ரைட்டா? நோட்ஸ் பாரு. டியூ ஃப்ரம் கஸ்டமர் இஸ் எ வாட்? ஸோ இட்ஸ் பேலன்ஸ் வில் பி எ வாட் பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ரெண்டாவது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் ஆல்வேஸ் ஷோஸ் எ வாட் பேலன்ஸ்? பிகாஸ் அசெட் கோஸ் அவுட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் ரியல் அக்கவுண்டா எடுத்தேன்னா சார் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட்? நீ பர்ச்சேஸ் பண்ணதை திருப்பி கொடுத்தேன்னா அசெட் நம்மளை விட்டு வெளியே போகுது, அதனால நீ கண்டிப்பா அதை கிரெடிட் பண்ணி தான். அதை நீ நாமினல் அக்கவுண்டா எடுத்தேன்னா பர்ச்சேஸ் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். சார் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுது, எக்ஸ்பென்சஸை கம்மி பண்றதுனா அது இன்கத்துக்கு ஈக்குவல். ரைட்டா? பேலன்ஸ் இன் ட்ரேட் பேயபிள் இஸ் எ liability, so the balance will be what balance? Bills payable is a liability, so its balance will be what balance? Inventory opening represent asset, so it should have what balance? Sales return account always shows a what balance? Because assets comes, sales return ஆவதுனா வித்த பொருள் திரும்பி வருது. வித்த பொருள் திரும்பி வருதுன்னா நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக் என்னாகும்? அதிகமாகும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அதனால சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போதுமே டெபிட் பேலன்ஸ். கிளாரிட்டி? ஈஸி. இதே மாதிரி எக்ஸாமுக்கு நமக்கு ஒரு தப்பான ட்ரையல் பேலன்ஸை கொடுப்பாங்க. டெபிட்ல எழுத வேண்டியெல்லாம் கிரெடிட்ல எழுதியிருப்பாங்க, கிரெடிட்ல எழுத வேண்டியெல்லாம் டெபிட்ல எழுதியிருப்பாங்க, கரெக்டாக எழுத வேண்டியதை கரெக்டாக எழுதியிருப்பாங்க. நம்ம அதை வச்சு கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ் போட்டா ஒரு 5 to 7 மார்க் from trial balance chapter will be able to get. You tell me how many questions are there in trial balance? 5. Out of 5 we have solved. Sir, I will be moving into the last question, 5th question, man. That is also corrected trial balance. Before I solve that question, you try question number 4 without seeing the answer. Answer பார்க்காம நீயா தனியா ட்ரை பண்ணி question number 4 tally பண்ணு, then you will get a pakka grip over the trial balance.
Last question. Okay. Sir, online, comfortable? Online, comfortable. Deemed comfortable. Comfortable, Maruti. Alright, sir. Sir, today we'll be completing trial balance. That's another target. Sir, once I complete trial balance today, tomorrow, the next chapter. What is the next chapter in the book? Subsidiary books. Tomorrow we'll complete subsidiary books. All the subsidiary books. Okay, va? That is purchase book, purchase return book, sales return books, journal proper, and cash book. Single column cash book, double column cash book, triple column cash book, petty cash book. That's it. All will be doing. Okay, va? All the illustration will be completing tomorrow. Subsidiary books. எவ்வளோ illustration இருக்குது டோட்டலாக? 5, 10, 15 subsidiary books. எவ்வளோ illustration? 5 illustration subsidiary books டோட்டலாக. தென் கேஷ் புக் தனி சாப்டரா? கேஷ் புக் தனி சாப்டரா? அதில் எவ்வளோ illustration? டோட்டலாக 2 சேர்த்து 10 illustration இல்லையா? அவ்வளோதான், ஜாலி. நாளைக்கு 5, டே ஆஃப்டர் டுமாரோ 5 தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் கிளாஸ் எடுப்பேன். எப்படி கிளாஸ் எடுப்பேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். டோட்டல் கிளாஸ் 3 hours. 3 hours நான் ஒரு 1.5 hours to 2 hours தான் கிளாஸ் எடுப்பேன். எங்கேயா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் அங்கேயா இருந்தாலும், இன்டராக இருந்தாலும் ஃபைனலாக இருந்தாலும். இப்போ நீ இன்னைக்கு நான் இந்த சம் போட்ட உடனே 5th சம் நீ போட்டு முடிச்சிடணும். போட்டு முடிச்சுட்டு ஒரு 45 minutes உட்காந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ். என்னன்னா, லெட்ஜர் 2வது டைம் எழுதி முடிச்சிட்டியா இல்லை எழுதிட்டு இருக்கியா? ஆன் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்களா? நேற்றோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சா? திரும்பி நம்ம ஜேர்னலில் நான் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மார்க் பண்ணி தரேன். நம்ம போட்டதே திருப்பி லெட்ஜர், திருப்பி ட்ரையல் பேலன்ஸில் ஒரு கொஸ்டின், எல்லாத்துலேயும் ஒரு கொஸ்டின். நீ போடும்போது அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் உனக்கு என்ன ஆகும்னா அப்படியே கண்டினியூஸாக வரும். உனக்கு நீ பாஸ் ஆகணும்னா அந்த 3 hours எழுத கற்றுக்கோ. 3 hours எழுதிக்கோ. எழுதி டெய்லி எழுதணும். இப்போ நீங்கள் கிளாஸ் வர்றதெல்லாம் எதுக்காக கிளாஸ் வர்றேன்னா, எழுதுறதுக்காக தான் கிளாஸ் வர்றேன். ஏன்னா நீ ஆல்ரெடி ரிப்பீட்டராக இருப்ப, ஆல்ரெடி நீ ரெகுலர் கிளாஸாக இருப்ப, ஆல்ரெடி நீ எல்லா கிளாஸும் கேட்டிருப்ப. இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க? அசர்னா டெபிட் பேலன்ஸ் தான். புதுசாக எடுத்த டீச்சர்னா டெபிட் பேலன்ஸுக்கு வேறு ஏதாவது பேலன்ஸ்னா சொன்னாங்க? வாய்ப்பே இல்லை. அதே தான் சொல்லியிருப்பாங்க. என்ன வீட்டில் இருந்தால் நம்ம எழுத மாட்டோம், ஏன்னா டிசிப்ளின் இல்லை. இங்கே வந்தால் ஒரு டைம் பவுண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, லா படிக்காமல் இருங்க. அது உங்களாச்சு, நீங்களாச்சு, உங்கள் டீச்சராச்சு. அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அக்கௌண்ட்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வீட்டில் போய் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே பண்ண வேணாம், ப்ரொவைடட் நான் சொல்கிறது எழுதுனேன்னா. அது மேபி நான் ஒரு கொஸ்டினை 25 வாட்டி எழுத சொல்லுவேன், 25 times எழுத சொல்லுவேன் ஒரு கொஸ்டினை. நான் ஒரே டைமில் இல்லை. இப்போ நான் நேற்று லெட்ஜர் போட சொன்னேன், இன்றைக்கி லெட்ஜர் போட சொல்லுவேன். நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. நேற்று போட்ட லெட்ஜருக்கும் இன்றைக்கி போட்ட லெட்ஜருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது இங்கே தான் போஸ்ட் பண்ணணும்னு. நீ இங்கே அதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸாமினேஷன் ஹாலில் போனேன்னா அங்கே போய் தப்புவே, எங்கே இருக்குது இது எங்கே எழுதணும் அப்படின்னு. அங்கே 3 மணி நேரம் போகிறது தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நீ அட்டன் பண்ணுறதே 70 marks 60 marks தான். 60 marks எழுதுனா 60 mark அப்படியே வந்துருமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா நீ? வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த 60 markல 40 mark 42 mark அது மேக்ஸில் வர வேண்டிய மார்க், அக்கௌண்ட்ஸில் வர வேண்டிய மார்க் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த ப்ராக்டிஸ் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு சுத்தமாக இல்லை. அவங்களுக்கு வெறும் மைண்ட் பிளானிங் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நான் இது இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், 5 நாளில் 3 நாளில் அக்கௌண்ட்ஸ் முடிக்கணும். அக்கௌண்ட்ஸ்னு வேணால் எழுதி முடியும், அது இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் போட்டு முடிக்க முடியாது. போட்டு முடிக்கணும்னா நீ உட்கார்ந்து போட்டு தான் ஆகணும். நாங்கள்லாம் சிஏ படிக்கும்போது இது மாதிரி உட்கார்ந்து போட்டதுனால தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஏ ஃபவுண்டேஷன் நான் பாஸ் ஆனேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஏ இன்டர் நான் பாஸ் ஆனேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஏ ஃபைனல் நான் பாஸ் ஆனேன். அன்னைக்கு சிஏ இன்டரில் 7 பேப்பர், 7 பேப்பரில் 5 பேப்பர் எக்ஸம்ஷன் 60க்கு மேலே. சிஏ ஃபைனலில் 8 பேப்பர், 4 பேப்பர் எக்ஸம்ஷன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எது ப்ராக்டிஸ்? அது ப்ராக்டிஸ். சார், ஒன்று தான், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜென்ரலாக நான் கிளாஸில் சொல்கிற எக்ஸாம்பிள், அதனால சொல்கிறேன். மகேந்திர சிங் தோனி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். உசைன் போல்ட் கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு நாளைக்கு உசைன் போல்ட்டு அட்லீஸ்ட் 10 மணி நேரமாவது நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாராமா. பால் போடுறது அடிக்கிறது, பால் போடுறது அடிக்கிறது, பால் போடுறது அடிக்கிறது. அதாவது விடு, மகேந்திர சிங் தோனி இருக்கார்ல, அவர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், காலைல 4 மணிக்கே எந்திரிப்பாராமா அந்த குரல் சரியாகிறதுக்காக, சவுண்டு பாடும்போது சவுண்டு கிளியராக ஆகிறதுக்காக. அவரோடு இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா எல்லாம் இருக்காரு பாரு, அவங்கெல்லாம் IPL, T20,
இல்லை வந்து என்ன சொல்கிறேன்னா ஒன் டே மேட்ச்சு இதெல்லாம் ஆடுறதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்ன சிரிக்கிற? என்னாச்சு? கரெக்டாக தான் நான் சொல்கிறேன், நீ கரெக்டாக பிடிச்சிட்ட. நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, ஆடுறவன் ஆடி தான் படிக்கணும், பாடுறவன் பாடி தான் படிக்கணும், எழுதுறவன் எழுதி தான் படிக்கணும். நம்ம எழுத போகிறவங்க. அப்போ இதுதான் இன்னைக்கு ஃபவுண்டேஷன். சார் நான் ஏன் சார் ஃபெயில் ஆனேன்? நான் ஏன் இப்போ யாராவது எக்ஸாம் எழுதிட்டு என் கண் முன்னாடி யாராவது எக்ஸாம் லாஸ்ட் டைம் எழுதி ஃபெயில் ஆனவங்க இருக்கீங்களா? லாஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுன இல்லை, எல்லாருமே இப்போ தான் எழுத போகிறீங்க. 1 ஒரே ஆள் தான், 2 3 4 5 6. நீங்கள் யாராவது எழுதி ஏன் சார் ஃபெயில் ஆனீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து எழுதலை, நீங்கள் எழுதி பாருங்க. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஃபெயில் ஆனால் நான் கேரண்டி நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க. 10 லட்ச ரூபா பெட்டு கட்டுறேன், நான் 10 லட்ச ரூபா பெட்டு கட்டுறேன். 1 கோடி பெட்டு கட்ட கூட நான் ரெடியாக இருக்கேன். 1 கோடி பெட்டு கட்ட கூட நான் ரெடியாக இருக்கேன். 1 கோடி பெட்டு கட்ட கூட நான் ரெடியாக இருக்கேன். பேலன்ஸ் வச்சுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நான் ரெடியாக இருக்கேன். அங்கே ஏஎன்எம் கிளாஸஸில் இப்போ 500 பேர் படிக்கிறான். சிஏ இன்டர் 500 பேர் படிக்கிறான். நான் ரெடியாக இருக்கேன் பெட்டு கட்ட. பட் நீ ஒர்க்கே பண்ணாமல் இருந்தால் நான் ரெடியாக இல்லை. அது அது வந்து அவனால் வந்து +2 கூட பாஸ் பண்ண முடியாது. பின்ன எப்படி சிஏ பாஸ் பண்ண முடியும்? நீ ஒர்க் பண்ணணும், ஒர்க் 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 திருப்பி பண்ணணும். Shall we do illustration number 5? Come back to our business. வரலாமா? Yes sir. Following trial balance as of 31st March was drawn from the books of the fintech traders. Building, debit balance, good boy. Machinery, debit balance, very good boy. Return outward. Outwardனா வெளியே போயிருக்கு. அவுட்னா வெளியே. அவ பர்ச்சேஸ் ரிட்டர்னா சேல்ஸ் ரிட்டர்னா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். ஆனால் எந்த காலத்தில் எழுதியிருக்காங்க? பேட் பாய். நீ எந்த காலத்தில் எழுதணும்? கிரெடிட் காலத்தில் எழுதணும். பேட் டெட்ஸ், டெபிட் பேலன்ஸ். கேஷ் இன் ஹேண்ட், டெபிட் பேலன்ஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் அன் இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். ஆனால் எந்த காலத்தில் எழுதியிருக்காங்க? பேட் பாய். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் அ லயபிலிட்டி. ஏன்னா பேங்க் கிட்ட இருந்து அதிகமான கடன் வாங்கியிருக்க. கடன் வாங்கினா லயபிலிட்டி. கரெக்ட். லயபிலிட்டி இஸ் அ வாட் பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட்டாஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஆனால் டெபிட் காலத்தில் எழுதியிருக்காங்க. இதெல்லாமே மாற்றி எழுதணும் இல்லையா? பர்ச்சேசஸ், குட் பாய். கேபிட்டல், கிரெடிட் பேலன்ஸ். ஃபிக்ஸ்சர்ஸ், டெபிட் பேலன்ஸ், பேட் பாய். ஏன்னா ஃபிக்ஸ்சர்ஸை கிரெடிட் காலத்தில் எழுதியிருக்காங்க. அது எந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்? சேல்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். டெட்டாஸ், பேட் பாய். தட் மீன்ஸ் அது டெபிட் காலத்தில் வரணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், கிரெடிட் பேலன்ஸ். வெரி குட் சார். இன்புட் சிஜிஎஸ்சி, இன்புட் சிஜிஎஸ்சி என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ் சார். ஆனால் எந்த சைடில் எழுதியிருக்காங்க? பிகாஸ் இன்புட் சிஜிஎஸ்சி இஸ் an asset and output CGSC is a liability. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா சார்? இன்புட் SGSC டெபிட் பேலன்ஸ், இன்புட் IGSC, அவுட்புட் CGSC கிரெடிட் பேலன்ஸ், அவுட்புட் SGSC. Because input GST is an asset and output GST is a liability. Even though debit and credit agree, trial balance contains certain errors. Check the accuracy of the trial balance. A trial balance is wrong. Trial balance என்ன ஆவல? tally ஆவல. வா building debit balance எவ்வளோ? 60,000. machinery debit balance. return outward என்ன balance? credit balance 2,000. bad debt, debit balance. cash, discount received, bank overdraft, creditors, purchases, capital, sir, fixture, sales, debtors, interest received, input CGST, input SGST, input IGST, output CGST, output SGST. This will be the total of the trial balance. That's it. We can prepare the trial balance in 3 methods, either total method, balance method, total and balance method. Total method, balance method, total and balance method. Right sir? All assets are debit balance,
all liability are credit balance, all expenses are debit balance, all incomes are credit balance, all losses are debit balance, all gains are credit balance. Comfortable? Appreciating? With this rule, if you prepare the trial balance, this is one of the easiest chapter available in the accounts, man. We have done 5 questions with no time. Hello. The next target will be subsidiary books. We'll be preparing the purchase book, purchase return book, sales return book, bills receivable book, bills payable book, and journal proper. And also we'll be preparing the cash book. In that cash book, single column cash book, multiple column cash book, double column cash book, triple column cash book, petty cash book. These are the various types of subsidiary books we'll be preparing. So in the coming class, my dear lovable students, sir, we'll be doing the what books? Subsidiary books. Sir, online, offline, what you are supposed to do is, you just complete this question number 5. Then I will give you 3 question for today's practice. 1 question from journal, 1 question from ledger, 1 question from trial balance. அது நீங்க நாளைக்கு வரதுக்குள்ள நீங்க உட்கார்ந்து எழுதி முடிச்சீங்கன்னா you will start getting a grip. அக்கவுண்ட்ஸ்ல ஒரு அழகான ஒரு grip வர ஆரம்பிக்கும். நீ சொல்லு, ஜர்னல் என்ட்ரியில நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இங்க யூஸ் ஆகுதா இல்லையா? யூஸ் ஆகுது. அதே படிச்சு அதே தான். இங்க பாரு, நான் இப்போ எப்போ வந்தேன், நான் ஒரு 3 மணிக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 2:45 அந்த மாதிரி வந்தேன். 3:45 ஆகுது. 5 கொஸ்டின் முடிச்சிட்டேன். நீ போட்டு முடிச்சிட்டேன், நான் போடலை. நானும் போடுறேன், கூடயே நீயும் போடுற. மொத்த அக்கௌண்ட்ஸே 15 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். சும்மா வருவோம், பட்டுன்னு சுட்டு போயிட்டே இருக்கணும். அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். போட்டு தடவறது கிடையாது. வச்சா சட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சொல்ற புரியுதா இல்லையா? அந்த ஸ்பீட் எடுத்துட்டு வரணும். ஸ்பீட் எடுத்துட்டு வரணும்னா ஒர்க் பண்ணணும். சார் இது டெபிட் தான் சார், இது கிரெடிட் தான் சார், இது அசெட் தான் சார், இது லைபிலிட்டி தான் சார், இது எக்ஸ்பென்ஸ் தான் சார், இது இன்கம் தான் சார். ஒன்னு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர் கேள்விப்பட்டிருக்கியா? என்பிஓ ஒரு கொஸ்டின் 3 நிமிஷத்துல போட்டு டாலி பண்ணல, என் பேரு மலை, அண்ணா மலை இல்ல, அடிச்சு தம்சம் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு கொஸ்டின் நான் சொல்ற 14 மார்க் கொஸ்டின் 3 நிமிஷம் பட்டுன்னு போடணும். பட் அதுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்ற வரைக்கும் சொல்ற அளவுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன்னா ஜாலி தான். கொஸ்டின் நம்பர் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டு வா, தனியா போடு, ஆன்சர் பார்க்காத. தென் ஜஸ்ட் ஐ வில் சே தீஸ் ஆர் தி 3 கொஸ்டின் டு பி கம்ப்ளீட்டட். ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கங்க. பிரேக் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 3 கொஸ்டின் எழுதுங்க. இன்னைக்கு அக்கௌண்டன்சி படிச்சது போதும், நாளைக்கு நம்ம சப்சிடரி புக்ஸ் படிப்போம். கிளியராப்பா? எஸ், ஆன்லைன் ஃபேஸ் டு ஃபேஸ் 2 பேருமே. சார் 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுமே புது 3 கொஸ்டின் சார். நீங்கள் முன்னாடி நான் போடாத கொஸ்டின், ஓகேவா? இது நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஆன்சர் செக் பண்ணிட்டு போடாதீங்க. அப்படின்னா நீங்கள் இத்தனை நாள் கிளாஸ் வந்ததே வேஸ்ட், நேஷனல் வேஸ்ட். பேஜ் நம்பர் 2.45 புக் பேக் இருக்கு பாரு. பேஜ் நம்பர் ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் பேஜ் நம்பர் 2.45. பேஜ் நம்பர் 2.45 புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 2. Past journal entries for the following transaction in the books of Gamma Bros. 5 transaction, 4 transaction தான் இருக்கு. Employees has taken inventory worth ₹1 lakh. அதோட காஸ்ட் 75,000. On the eve of Deepavali and same was deducted from their salary in the subsequent month. அப்போ எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை அவங்க சேலரியில் என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடுங்க, நீங்கள் ஆன்சர் செக் பண்ணீங்க. வேஜஸ் பெய்டு ஃபார் எரெக்ஷன் ஆஃப் மிஷினரி 18,000. ஒரு மிஷின் ஃபிட் பண்ணும்போது 18,000 ரூபாய் வேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மிஷினரி அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் என்ன எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் ப்ரொப்ரைட்டர் 17,000 வாஸ் பெய்ட் அவுட் ஆஃப் பெட்டி கேஷ். பிஸ்னஸோட பணம் எடுத்து இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி செட்டில் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா ப்ரொப்ரைட்டரோட டிராயிங்ஸ் அது நீங்கள் என்ன பண்ணமோ பண்ணீங்க. பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் நவீன் ஆஃப் லிஸ்ட் பிரைஸ் 2 lakh. He allowed 10% rate discount. 5,000 cash discount was also allowed for quick payment. Cash pay பண்ணிட்டீங்க, என்ன பண்ணமோ பண்ணுங்க. சார் எல்லாருமே don't start writing now. Question number 2.45 இதை சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 2.62க்கு வாங்க எல்லாருமே. பேஜ் நம்பர் 2.62, பேஜ் நம்பர் 2.62க்கு வாங்க. பேஜ் நம்பர் 62ல ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. சார் journalize the following transaction, post them in the ledger and balance the account on 31st December. நீங்க முதல்ல ஜேர்னல் என்ட்ரி எழுதணும், அப்புறம் லெட்ஜரும் போடணும். ஆஹா, அப்போ ஒரே கொஸ்டின்ல ஜேர்னல் என்ட்ரியும் வேணும், லெட்ஜரும் வேணும். அதான் புக் பேக் பேஜ் நம்பர் 2.62.
பேஜ் நம்பர் 2.80க்கு வாங்க சார். அவங்களே ஒரு இன்கரெக்ட் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸை நீங்கள் கரெக்டாக ட்ரையல் பேலன்ஸ் செக் பண்ணி எழுதுங்க. இதுதான் 3 கொஸ்டின். The time is now 4 o'clock. You are having 1 hour of time. 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 3 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பார்க்காம எழுதுங்க. நீங்களே செக் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்ககிட்ட கேட்பேன், எத்தனை பேருக்கு எத்தனை கொஸ்டின் ரைட், என்ன தப்பாச்சு என்ன கரெக்டாச்சுன்னு நான் வேல்யூ பண்ணுவேன், நான் டிக் போடுவேன். ஓகேவா? எக்ஸாம் மாதிரி உட்கார்ந்து எழுதுங்க. 3 கொஸ்டின். இன்னைக்கு என்னோட கிளாஸ் அவ்வளோதான். நாளைக்கு நான் சப்சிடரி புக்ஸ் எடுப்பேன். என்ன எடுப்பேன்னா, அக்கௌண்டிங் ப்ராசஸில் நாளைக்கு சப்சிடரி புக்ஸில் ஆக்சுவலாக 5 கொஸ்டின் இருக்குது. நாளைக்கு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணி தரேன். ஐ திங்க் நாளைக்கு 10 to 1 நான் வருவேன் நினைக்கிறேன் மார்னிங். ஸோ அப்படி வந்தேன்னா காலைல சப்சிடரி புக்ஸ். தென் டே ஆஃப்டர் டுமாரோ அதே அக்கௌண்டிங் ப்ராசஸில் உங்களுக்கு கேஷ் புக் சால்வ் பண்ணி தரேன். கேஷ் புக்கில் அதே மாதிரி ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. கேஷ் புக் நமக்கு டே ஆஃப்டர் டுமாரோ சால்வ் பண்ணிடலாம். தென் 1 day வில் பி சிட்டிங் அண்ட் ப்ரிப்பேரிங் சார் 1 or 2 days, ஒரு நாள் இல்லை 2 நாள் வில் பி ப்ரிப்பேரிங் த சார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஒரு நாள் இல்லை 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வித் தட் ஆக்சுவலி அக்கௌண்டிங் ப்ராசஸ் வில் கம்ஸ் டு அன் எண்ட். அதோட அக்கௌண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ப்ராசஸ் வெளியே வந்தால் பிஆர்எஸ், அது ஒரு நாள் பிஆர்எஸ் ரிவைஸ் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து சார் இன்வென்ட்ரி, அது ஒரு 1 day ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா தென் பிஆர்எஸ், டெப்ரிசியேஷன், ஒரு நாள் இன்வென்ட்ரி, ஒரு நாள் பிஆர்எஸ், ஒரு நாள் டெப்ரிசியேஷன், ஒரு நாள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அது மாதிரிலாம் குட்டி 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 டாபிக். அது சம்டைம்ஸ் ஒரு டாபிக் ஒரு நாள் போகும், சில டாபிக் வந்து 2 நாள் போகும். ஓகேவா? சிலப்போ நான் பிஆர்எஸ் 2 நாளில் முடிச்சிடுவேன், சிலப்போ ஒரு நாளில் முடிச்சிடுவேன். போகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக முடிச்சு தரேன். நீங்களும் கம்ஃபர்டபுளாக கூடயே படிங்க. பாஸ் பண்ணோம்னா எழுதணும். இந்த கொஸ்டினை தனியாக போட்டு பாருங்கள். 3 கொஸ்டின் ஆன்லைன் ஆல்சோ. வில் மீட். ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் அ ஸ்கோர் டுமாரோ. ஓகே சார்? You can start writing.